இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நாங்க யூஸ் பண்ண முடியாத ட்ரெஸ். பிகாஸ் நாங்க ஹாஸ்டல்ல விட்டு வெக்கேட் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மூட்டை கட்டி மேல லாஃப்ட்ல போட்டது தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸ பெருசா எடுத்து பார்க்கணும்னு தோணல. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஞாபகமும் வரல. அப்போ போட்ட ட்ரெஸ் தான் இப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுக்கும்போது தான் நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நோட்டீஸ் பண்ணோம். இவ்வளோ ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமையே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சண்டே எல்லாத்துக்கும் ப்ளசண்ட்டாக அமையும், ஆனால் எங்களுக்கு ரொம்ப வஸ்ட்டாக போச்சு. காலையில் சாப்பிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது தான் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் வந்துருச்சு. நாங்கள் இன்னுமே சாப்பிடாம இந்த ஒர்க் கேரி ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் ஃபைனலாக இவ்வளோ வேஸ்ட் குப்பை நம்மக்கிட்ட இருந்துச்சு. இதை யாருக்கும் ரீயூஸ் பண்ண கொடுக்கவும் முடியாது, ஏன்னா அது யூஸ் பண்ணவும் முடியாது. அதில் நிறைய பில்லோ அதுக்கப்புறம் பிளாங்கெட்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அது இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஸ்டேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அதை ஃபயர் பண்ணிட்டோம். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி அம்மாங்க வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணி நம்ம பக்கத்தில் நிற்க வைக்கவே பயப்படுவாங்க. ஆனால் இப்போது நாங்கள் ஃபுல் வீடியும் க்ளீன் பண்ணி அதை ஃபயர் வைக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேல்ட்டு புகை நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு குச்சை வச்சு தட்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நின்றுருந்தோம். சண்டே எல்லாருக்கும் எப்படியோ டே போயிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இப்படி வஸ்ட்டாக போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி டே போச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.